நகை ரசீது எங்கே? திருப்புவனம் அஜித் குமாரிடம் என்ன பேசினாங்க? நிகிதாவிடம் கேள்விகளை அடுக்கிய சிபிஐ. நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உடனுக்குடன் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் வடப்புறம் பத்திரகாளியம்மன் கோவில்ல செக்யூரிட்டியா பணியாற்றி வந்த அஜித் குமார் எனும் இளைஞர் போலீஸ் காவலில் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவம் தொடர்பாக அஜித் குமார் மீது புகார் அளித்த நிகிதா மற்றும் அவரது தாயரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் அருகே மடப்புறம் பத்திரகாளியம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுக்கு கடந்த மாதம் 27ஆம் தேதி நிகிதா என்பவர் தனது தாயுடன் தரிசனம் செய்ய காரில் வந்திருக்காங்க. காரில் வந்த நிகிதா சாமி தரிசனம் செய்வதற்காக கோயிலுக்குள்ளே சென்றிருக்காங்க. கோவில் செக்யூரிட்டியாக இருந்த அஜித் குமாரிடம் கார் சாவியை கொடுத்து பார்க் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தரிசனம் முடிந்து வந்த பிறகு காரில் இருந்த 5 சவரன் நகை மற்றும் 2500 ரூபாய் ரொக்கம் திருடு போய்விட்டதாக நிகிதா பாத்தீங்கன்னா காவல் நிலையத்துல புகாரும் அளித்திருக்காங்க. புகாரை அடுத்து அஜித் குமாரை கைது செய்த போலீசார் விசாரித்திருக்காங்க. இந்த விசாரணையின் போது அஜித் குமார் மரணமும் அடைஞ்சிருக்காங்க. காவல்துறை விசாரணையின் போது இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் இந்தியா முழுவதுமே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அஜித் குமாரின் மரணத்திற்கு நீதி கேட்டு உறவினர்கள் போராட்டத்திலையும் ஈடுபட்டிருக்காங்க. விஷயம் பெரிதாக வெடிக்கவே சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுப்பதாகவும் அதிகாரிகள் உறுதியளித்திருக்காங்க. இந்த பிரச்சனையை எதிர்கட்சிகள் மட்டுமல்லாது ஆளும் கட்சி கூட்டணி உள்ள கட்சி தலைவர்களும் பெரிதாக எழுப்பியிருக்காங்க. இதனை அடுத்து வழக்கு சிபிஐ வசமும் ஒப்படைக்கப்பட்டதாகவும் சம்பந்தப்பட்ட காவலர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக முதலமைச்சர் அறிவித்தாரு. உயிரிழந்த அஜித் குமார் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்றும் கூறியிருந்தாரு. இவ்வளவு நடந்தும் இந்த சம்பவத்தில் பெயர் அடிபட்ட நிகிதா என்பவர் பொது வெளியில் தென்படவே இல்லை. இதனை அடுத்து பல்வேறு தரப்பினரும் நிகிதா மீது குற்றச்சாட்டுகளை எழுப்பினாங்க. இந்த விவகாரம் சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டதை அடுத்து ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்குள் அறிக்கை தொடர்பான வழக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை உத்தரவிட்டிருந்தது. இதனை அடுத்து சிபிஐ அதிகாரிகள் வழக்கு தொடர்பான விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்காங்க. சிபிஐ விசாரணையில கோவிலுக்கு அருகே இருந்த பெட்டி கடைகளில் இருந்த சிசிடிவி கேமராவின் ஹார்ட் டிஸ்க்களை காவல்துறையினர் கைப்பற்றியதும் தெரிய வந்திருக்கு. இதனை அடுத்து அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட நிகிதா மற்றும் அவரது தாயார் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்றும் சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்கு. இந்த நிலையில இன்று மதுரை சிபிஐ அலுவலகத்திற்கு நிகிதா மற்றும் அவரது தாயார் விசாரணைக்காக நேரிலும் ஆஜராகி இருந்தாங்க. அவர்களிடம் 3 மணி நேரம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. விசாரணையில பாத்தீங்கன்னா காணாமல் போன நகைக்கான ரசீது எங்கே, காருக்குள் நகை எந்த இடத்தில் வைக்கப்பட்டிருந்தது, செக்யூரிட்டி அஜித் குமாரிடம் பேசியது என்ன, நகை காணாமல் போன பிறகு யாரிடம் புகார் அளிக்கப்பட்டது உள்ளிட்ட விஷயங்களை கேள்வியாகவும் எழுப்பப்பட்டிருக்கு. இதனையடுத்து மாலை விசாரணை நிறைவடைந்திருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.